ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. وقال النبي صلى الله عليه وسلم اللهم فقهه في الدين وعلمه الكتاب والحكمة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஞானத்தின் விலை, ஞானம் என்றால் என்ன, அதை அடைந்தவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்ன, இதை தெரிந்தாலே ஞானத்தின் விலையை தெரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, ஹிக்மத் என்பது ரியாலத்துன் நுபலா, அறிஞர்களின் பூந்தோட்டம் என்று சொல்லுவார்கள். அறிஞர்கள் சாதாரணமாக சனி ஞாயிறு ஆகிவிட்டாலே ஏதாவது ஒரு பூங்காவிலே போய் அமைதியாக அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிற பழக்கம் உலகத்தில் எல்லோருக்கும் சொந்தம். கோடை காலம் வந்துவிட்டாலே அமைதியான இடங்களுக்கு செல்லலாம், சென்று சில நாட்கள் தங்கி வரலாம் என்பது மனிதனுடைய இயற்கை. இதை போன்ற அறிஞர்கள் எல்லாம் சங்கமிக்கிற இடம் எதுவென்றால் ஞானம். ஞானம் என்பது அறிஞர்களின் ரியாலா, பூந்தோட்டம். இன்னொருவர் சொல்லுகிற பொழுது சொல்லுவார், ஹிக்மத் என்பது ஹுல்யத்துன் ஃபாஹிரா. நகைக்கடைகளில் எல்லாம் பார்த்திருக்கலாம், தனியாக ஒரு அறை இருக்கும். இது என்னென்ன டைமண்ட்ஸ் மட்டும் தனியாக விற்கப்படுகிறாரே. உலகத்தில் எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறார்கள், நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் ஞானிகளின் கருத்து இருக்கிறதே நகைக்கடைக்குள் இருக்கக்கூடிய டைமண்ட்ஸ் மாதிரி. எல்லா கருத்தையும் மிஞ்சி நிற்கும். ஞானிகளின் கருத்து, அறிஞர்களின் கருத்து எல்லாம் மிஞ்சி நிற்கும். ஹுல்யத்துன் ஃபாஹிரா, விலை உயர்ந்த ஆபரணம் என்று சொல்லுவார் ஒருவர் ஞானத்தை பற்றி. இந்த ஞானத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு அறிஞர் அழகாக சொல்லுகிறார். அலியுல் கர்ரமல்லாஹு வஜ்ஹன் அவர்கள் சொல்லுவார்கள், லா தஸ்குனு கல்பன் மா ஷஹ்வா, ஆசை பிடித்த உள்ளத்திலே ஞானம் வராது. எந்த உள்ளத்திற்குள்ளே ஆசை இருக்கிறதோ, பேராசை இருக்கிறதோ, அந்த உள்ளத்திற்கு அறவே ஞானம் வராது. ஒரு வரலாறு ஒன்று எழுதுவார்கள் அரபு கதையிலே. ஒரு அரசன் சேவல் வளர்க்கிறான். எதற்காக? சண்டைக்காகவே வளர்க்கப்படுகிற சேவல். அரசன் வளர்த்தால் எப்படி இருக்கும்? கடுமையான தீனிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த சாவல் அறை கூவுகிற கூவலே தனியாக இருக்கிறது. ஆனால் இந்த அரசருக்கு நெருக்கமான ஒரு ஞானி இருந்தார். அந்த ஞானியிடத்தில் இந்த சாவலை கொண்டு போய் கொஞ்ச நாள் விட்டு விட்டு வரலாம், இன்னும் கொஞ்சம் இந்த சேவல் தேர்ச்சி பெற்றுவிடும் என்று எண்ணி ஞானியிடத்திலே செல்லுகிறார். என்னுடைய சேவலை மிஞ்சி உலகத்தில் எந்த சேவலும் இருக்கக்கூடாது, இதோடு போட்டி போட்டு வெல்லுகிற சேவல் ஒன்று கூட இருக்கக்கூடாது. ஞானி சொன்னார், விட்டுட்டு போங்கன்ட்டார். மீண்டும் ஒரு வாரம் கழித்து அரசர் செல்லுகிறார். தன்னுடைய சேவலை பார்க்கிறார். அந்த ஞானியினுடைய கூரைக்கு மேலே இருந்து கூவுகிறது. அரசரை பார்த்த உடனே வளர்த்தவர்ல இன்னும் கொஞ்சம் வேகமா கூவுது. உடனே அரசர் நினைக்கிறார், எல்லா சேவலையும் சண்டைக்கு கூப்பிடுது, என்ன அற்புதம், நான் வளர்த்த சேவல் அத்தனை சேவல்களையும் சண்டை கலைக்கிறது, ஆஹா என்று சொல்லிவிட்டு ஞானியை பார்த்து சொன்னார், ஞானியே என்னுடைய சேவலை அழைத்து செல்லட்டுமா? உன் சேவை என்ன தயாராகலன்றார் ஞானி. அத்தனை பேர்களையும் சண்டை கலைக்கிறது, தயாராகவில்லை என்று சொல்கிறீர்கள்? இல்ல தயாராகல, அடுத்த வாரம் வாங்க. சில நாட்களுக்கு பிறகு அரசர் செல்லுகிறார். போய் பார்த்தால் அந்த சேவல் என்ன வேலை செய்கிறது?
பூமியை எல்லாம் கோடு போட்டு கீறுகிறது, பூமியை எல்லாம் கீறிக்கொண்டிருக்கிறது. அரசர் நினைக்கிறார், முதல்லையாவது கொஞ்சம் பழக்கத்திலே கூவி அழைத்தது, இன்றைக்கு அப்படி அல்ல, தன்னுடைய செயல்பாட்டிலே காட்டுகிறது. இந்த கராத்தா மாஸ்டர்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த அடியை எடுத்து வச்சே தான் எப்படிப்பட்ட ஆளுன்னு காட்டுவாங்க. இதை போன்று இந்த சேவல் பூமியை கிழித்து என்னோடு சண்டைக்கு வருவதற்கு யாருமே தகுதி இல்லை என்று காட்டுகிறது. தேர்ச்சி பெற்று விட்டது. அழைத்து செல்லவா என்று கேட்க ஞானி சொல்லுவார், இன்னும் தயாராகல, போயிட்டு வாங்க. அரசர் நினைக்கிறார், என்ன சொல்லுகிறார் ஒன்றுமே புரியவில்லையே. அடுத்த வாரம் சென்றார். அரசர் ஞானியிடத்திலே சென்று சொல்லுவார், என் சேவலை காட்டுங்கள் என்று. சேவல் அடக்கமாக ஒரு இடத்திலே படுத்து கிடக்கிறது, அடக்கமாக படுத்து கிடக்கிறது. அரசர் நினைக்கிறார், இந்த ஞானியிடத்திலே விட்டு என் சேவல் கோழையாகி விட்டதே, என் சேவல் கோழையாகி விட்டதே. ஞானி சொன்னார், இப்பொழுது அழைத்து செல்லுங்கள். என்ன ஞானியை இப்படி சொல்கிறீர்கள்? அது கூவுகிற பொழுது, அது தன்னுடைய பாதத்தை வைத்து கிழிக்கிற பொழுது தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காக இந்த வேலையை செய்தது. உள்ளே பயம் இருந்தது, அதனால் தான் கர்ஜித்தது. உள்ளே பயம் இருந்தது, அதனால் தான் கோடு போட்டு மிரட்டியது. யார் திறமைசாலிகளோ அவர்கள் அடங்கி இருப்பார்கள். இந்த வேலையை உங்கள் சேவல் இப்பொழுது செய்து காட்டி இருக்கிறது. இப்பொழுதுதான் இந்த சேவல் சண்டைக்கு தயாராக இருக்கிறது என்றார்கள். அறிஞர்கள் என்றைக்கும் ஞானிகள் அடக்கத்தை கற்றுத் தருவார்கள். ஞானம் என்பது லா தஸ்குனு கல்வா, அறிவெளி எல்லாம் சொல்லுகிற பொழுது எவ்வளவு அழுத்தமாக சொல்லுகிறார்கள். பேராசை கொண்ட உள்ளத்திற்கு ஞானம் வரவே வர. ஞானம் என்பது ஹில்யத்துல் அபரார், நல்லவர்களின் ஆபரணம் என்று சொல்லுவார்கள். இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டு பாருங்களேன். பெருமானார் ரொம்ப அழகாக பேசுகிறார்கள். அல் ஹிக்மத்து வல்லத்துல் முஃமின், ஞானம் என்பது முஃமின்களின் தொலைந்து போன சொத்து என்றார்கள். ஞானத்தை பெற வேண்டியவர்கள் உண்மையில் முஃமின்கள். ஆனால் யார் யாரிடத்திலேயோ ஞானத்தை தேடிச் செல்கிறார்கள். ஓசோவை போன்று 1000 ஓசோக்கள் இஸ்லாத்தில் இருந்து கருத்துக்களை திருடியவர்கள். உலகத்தில் யாரெல்லாம் ஞானி என்று இன்றைக்கு போற்றப்படுகிறார்களோ அத்தனை பேர்களுடைய நூலையும் வாங்கி பாருங்கள். அந்த நூல்கள் அத்தனையிலும் நம்முடைய சூஃபிமார்களினுடைய வழிகாட்டல் இல்லாமல் எந்த ஞானமும் இல்லை. நம்முடைய ஞானிகளின் வழிகாட்டல் இல்லாமல் எந்த ஞானமும் இல்லை. அது யாரை தொட்டாலும் நீங்கள் பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் அழகாக சொல்கிறார்கள், இந்த ஞானம் இருக்கிறதே லல்லத்துல் முஃமின், முஃமின்களின் காணாமல் போன சொத்து. காணாமல் போன பொருள் கிடைச்சுன்னு என்ன செய்வோம்? ஃபமன் வஜதஹா ஃபஹு அஹக்கு பிஹா, இது என்னுடையது என்னுடையது என்று எடுப்போம் அல்லவா? இதை போன்று ஞானம் எங்கு கிடைத்தாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். யார் சொல்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள், என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். மின் அஃப்வாஹில் முனாஃபிகீன், அந்த ஞானம் முனாஃபிகீன்களின் வாயிலிருந்து வந்தால் கூட அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் குமார் நபிகள் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஞானத்தை தேடி எடுக்க வேண்டும். இந்த ஞானத்தின் பலன் என்ன? சமரத்துல் ஹிக்மா. ஞானத்தின் பலன் என்ன என்று கேட்டால் நிறைய பலன்களை சொல்லுவார்கள். அதிலே முதலாவது அல் யாராலு அன் தாரில் ஃபனா, இந்த உலகத்தை விட்டுவிட்டு மறு உலகத்திற்கான வழியை காட்டுவதுதான் ஞானம். இந்த உலகத்தை இது அழிந்துவிடும், மறு உலகம் தான் நிரந்தரமானது என்ற வழியை காட்டுவதுதான் ஞானம். இதே நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது ஞானம் என்பது இருக்கிறதே ஷஜரா, இது ஒரு மரம். என்புத்து கல்வா, இந்த மரம் இருக்கிறதே பூமியிலே முளைக்காது, உள்ளத்திலே தான் முளைக்கும். இதனுடைய பலன் நாவின் வழியாக வரும் என்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. என்ன அழகான வார்த்தை! ஞானம் என்பது உள்ளத்திற்குள்ளே முளைக்குமா, அது நாவின் வழியாக பலத்தை தள்ளுமா. இது போன்று ஞானி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஏராளமான ஹிக்மத்துகளை சொல்லியிருக்கிறார்கள். ஞானத்தினுடைய ராஸ், ஞானத்தினுடைய அவ்வள் ஆரம்பம் தருக்குல் லத்தாத், இன்பங்களை விடுவது. இதுதான் ஞானத்தினுடைய ஆரம்பம். ஒரு மனிதன் இன்பத்தை விட்டால் தான். ஞானத்தின் விலை என்ன என்று கேட்டோமே, ஞானத்தின் விலை நம்மை விட்டு விடுவது. எல்லாம் எனக்கு சொந்தமில்லை, எதுவுமே எனக்கு
சொந்தமில்லை, பூமி எனக்கு சொந்தமில்லை, நான் எனக்கு சொந்தமில்லை, என் மனைவி எனக்கு சொந்தமில்லை, சொத்துக்கள் சொந்தமில்லை, அத்தனையும் விடுவதுதான் ஞானத்தின் விலை. எப்பொழுது ஒரு மனிதன் எல்லாம் எனக்கு என்கிறானோ இவன் ஞானத்தை விட்டு விலகி நிற்கிறான். எதுவுமே என்னுடையது இல்லை என்கிற பொழுது இவனுக்குள்ளே ஞானம் புகுகிறது. ஞானத்தின் விலை அர்ப்பணிப்பு. ஒரு அரசர் தோல்வியுற்று அடுத்தவனிடத்திலே தோல்வியுற்று ஓடுகிறார். கடுமையான கவலை, மனசெல்லாம் கவலையிலேயே தொக்கி போய் நிற்கிறார். என்ன செய்வது, வழியே இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு விவசாயி சந்தோஷமா காலு மேல கால் போட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்கிறான். அரசர் நினைக்கிறார், என்னடா இவன், நாம அரசுக்கே சொந்தக்காரன், இவ்வளவு கவலையில இருக்கிறோம், ஆனா இவன் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறானே. அந்த விவசாயி அழைச்சி, தம்பி நீ கவலையோடு இருக்கிறாயா சந்தோஷமாக இருக்கிறாயா? வாழ்க்கையில நான் கவலைப்பட்டதே இல்லைங்கன்னா. வாழ்க்கையில கவலைப்பட்டதே இல்லையா? என்னப்பா சொல்ற? வாழ்க்கையில் நான் கவலையை அனுபவித்ததே இல்லை. காரணம், எனக்கு கிடைப்பது கொஞ்சம் ஊதியம், அதுல 3 காரியம் நான் செய்யறேன். அரசர் கேட்டார், அது என்னப்பா உனக்கு கிடைக்கிற கொஞ்சம் ஊதியத்துல என்ன 3 காரியம் செய்கிறாய்? வாங்கிய கடனை அடைக்கிறேன். முதலாவதாக வாங்கிய கடனை அடைக்கிறேன், வருங்காலத்திற்காக சேமிக்கிறேன், கொஞ்சம் நெஞ்ச தான தர்மம் செய்கிறேன். அரசருக்கு புரியல. எப்ப நீ வாங்கிறது உன் வீட்டுக்கு செலவுக்கே பத்தாதே, வாங்கிய கடனை அடைத்து கொஞ்சம் சேமிப்பும் செய்து தான தர்மம் செய்கிறேன் என்று சொல்கிறாயே, எனக்கு புரியவில்லையே என்கிற பொழுது அந்த விவசாயி சொன்னார், வாங்கிய கடன் என்றால் வேறொன்றும் இல்லை, என் பெற்றோர்களுக்கு நான் கொடுக்கிறேன், எங்க வீட்டில் வச்சு நான் சிதுமத்து பண்றேன். ஏற்கனவே எண்ணெயை செலவழிச்சு உருவாக்கினாங்க, வாங்கின கடன் எண்ணெயை செலவழிச்சு உருவாக்கினாங்க, அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன், வாங்கிய கடனை அடைக்கிறேன். வருங்காலத்திற்கு சேமிக்கிறேன் என்றால் என் பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறேன். அவர்கள் நான் வருங்கால சேமிப்பு நான் சரியாக வளர்த்தால் தானே அவர்கள் என்னை கடைசி காலத்திலே காப்பார்கள். நான் வருங்காலத்திற்கு சேமிக்கிறேன், பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறேன், தான தர்மம் செய்கிறேன் என்றால் என் குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கைகளுக்காக நான் கொஞ்சம் உதவி செய்கிறேன், முடியாமல் இருப்பவர்களுக்கு உதவி செய்கிறேன். இதுதான் நான் செய்கிற தான தர்மம், இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன், நிம்மதியாக இருக்கிறேன். அரசர், ஆகா இது எனக்கு புரியாமல் போய்விட்டது என்று சொல்லுகிறார். இதுதான் ஒரு விவசாயி இடத்திலே கூட ஞானம் நிறைந்த கருத்துக்கள் இருக்கும். தற்குள்ளத்தா இன்பத்தை விட்டால் ஞானம் கிடைக்கும். ஞானம் என்பது பாதுகாப்பை தரும். ஒரு மனிதன் ஞானியாக இருந்தால் அவன் அவனையும் பாதுகாத்துக் கொள்ளுவான், சுற்றுப்புறத்தையும் பாதுகாத்துக் கொள்வான். ஞானத்தை திருட முடியாத பொருட்களை கூட திருடிட்டு போயிடலாம், ஞானத்தையும் ஞானிகளையும் திருட முடியுமா? ஞானம் இருக்கிறதே சமரத்துல் ஹிக்மால் ஃபௌஸ், வெற்றியை மட்டுமே அது கொடுக்கும். ஞானம் இருக்கிறதே வெற்றியை மட்டுமே கொடுக்கும். சமரத்துல் ஹிக்மால் இல்முல் ஃபாயிதா அல் இல்முன் நாஃபி, ஞானத்தினுடைய பலன் பயன் தருகிற கல்வி கிடைக்கும். இந்த ஞானம் இருக்கிறதே லுசூமுல் ஹக், உண்மையை மட்டும் வெளிப்படுத்தும். தாழ்ந்தவனை கூட இந்த ஞானம் உயர்வாக்கிவிடும். இவ்வளவு ஆற்றலும் ஞானத்திற்கு இருக்கிறது. இந்த ஞானிகள் எப்படி இருப்பார்கள்? அதற்கு பிறகு ஒவ்வொரு ஞானியாக போய் நாம் சந்திக்க போகிறோம். ஞானிகள் எப்படி இருப்பார்கள்? அல் ஹக்கீமு ஹலீமா. உலகத்திலே யாரெல்லாம் ஞானிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஹலீமாக இருப்பார்கள். ஹலீம் என்றால் யஸ்ஃபி அஸ்ஸாயில், வரக்கூடியவர்களுடைய கேள்வியை அனுசரித்து அவர்கள் பதில் கொடுப்பார்கள் என்று சொல்லவில்லை. அதில் அல்லாஹ் தஆலா அவர்கள் மருந்து ஓடுவார்கள். யாரெல்லாம் என்ன நோக்கத்திற்காக வருகிறார்களோ அந்த நோக்கத்திற்கு மருந்து ஓடுவார்கள். ஒரு தாலிபுல் இல்ம் அலி அல்லாஹ்விடத்திலே வருகிறார், ஒரு கல்வியை தேடக்கூடியவர் அலி அல்லாஹ்விடத்திலே வருகிறார். நான் கல்வியிலே பெரிய ஆளாக ஆக வேண்டும், பெரிய மார்க்க மேதையாக மாற வேண்டும், அதற்கு என்ன செய்வது என்று கேட்க, குன் ஹுபுஸன் ஸஹியா, நீ சுவையான ரொட்டியாகி விடுனாங்க. இந்த ஞானிகள் பேசுறது எப்பயுமே இப்படித்தான் பேசுவாங்க. நான் பெரிய கல்விமானாக வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டு கேட்க, நீ ருசிகரமான ரொட்டியாகி விடுனாங்க. ஒண்ணுமே புரியல வந்தாலுக்கு. ஏங்க நான் பெரிய ஆளாகணும்னு சொன்னா நீங்க ரொட்டி ஆகணுங்கிறீங்களே, ஒண்ணும் புரியலையே. ஒரு ரொட்டி உருவாக வேண்டுமானால் வெறும் கோதுமையாக இருந்தால் அது உருவாகாது. அந்த கோதுமை அரைக்கப்பட வேண்டும், அரைக்கப்பட்டு தண்ணீரோடு உப்போடு கலக்கப்பட வேண்டும், பிணையப்பட வேண்டும். அதற்கு பிறகு ரொட்டியாக அடிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு நெருப்பில் இட்டு இங்கும் அங்கும் புரட்டி எடுக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அது சுவை தரும்.
இதை போன்று நீ பெரிய கல்விமானாக வர வேண்டும் என்றால் தானாக உருவாக முடியாது. நீ இப்பொழுது கோதுமையாகத்தான் இருக்கிறாய். இன்னும் நீ அரைக்கப்பட வேண்டும். பள்ளிக்கூடங்களுக்கு சென்று அரைக்கப்பட்டு அதோடு சேர்த்து நல்ல குணங்கள் எல்லாம் சேர்த்து இணைக்கப்பட்டு ஆசிரியர்கள் மூலமாக 4 தட்டு தட்டப்பட்டு அதற்கு பிறகு நீ உருவாக்கப்பட்டால் தான் கல்வியாளராக ஆக முடியும். ஒரு வார்த்தையில் ஒரு ஞானி தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார். இதுதான் ஞானம். அப்ப ஹக்கீம் என்பவர் ஹலீம், வருபவர்களுக்கு மருந்து போடுவார். ஒரு ஹக்கீம், ஒரு ஞானி எப்படி இருப்பார்? அஷ்ரஃபுன் நாஸி நஃப்ஸா, உடலால் சிறந்தவராக, அஷ்ரஃப் ரொம்ப உயர்ந்தவராக இருப்பார். அக்ஸருஹும் சப்ரா, மற்றவர்களை விட பொறுமை அதிகமானவராக இருப்பார். ஞானி பொறுமை இல்லாத ஒருத்தர் இருந்தார், அவர் ஞானி இல்லை. கண்டதுக்கெல்லாம் கோவிக்கிறான், இவன் ஞானி இல்லை. இவன் ஒரு ஞானி இடத்திலே செல்ல வேண்டியவன். அஸ்ரஹும் அஃப்வா, வேகமாக மன்னிப்பார். என்னதான் தீங்கு செஞ்சாலும் உடனே மன்னிச்சிருவார். இவர்தான் ஞானி. அவ்ஸஹும் அஹ்லாகா, குணத்தால் ரொம்ப விசாலமாக இருப்பார். குணத்தால் ரொம்ப விசாலமாக இருப்பார். யார் ஞானி? அல் ஹக்கீமு சாஹிபு இப்ரா, எதை எடுத்தாலும் அதற்குள்ளே ஒரு இப்ரத், ஒரு பயனை காட்டுவார். எதை தொட்டாலும் ஒரு பயனை காட்டுவார். அப்படி அவர் எப்படி இருப்பார் என்றால், அவரை விட பெரியவர்கள் எல்லாம் இவருக்கு வழிபடுவார்கள், இவரின் பேச்சை கேட்பார்கள். இந்த அமைப்பிலே இருப்பவர்கள் தான் ஞானி. இத்தனை தன்மைகளை கொண்ட ஞானிகள் ஒரு 10 பேரை இன்றைக்கு நாம் சந்திக்க போகிறோம். அந்த ஞானிகள் என்ன சொல்லுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்பதை பார்க்க போகிறோம். காரணம், இன்றைக்கு இளைஞர்களும் சிறுவர்களும் உருவாக இருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் சிறுவர்களுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று ஞானிகளிடத்திலே கேட்போம். சமுதாயத்திற்கு என்ன தேவை என்று ஞானிகளிடத்திலே கேட்போம். அழகாக சொல்லுவார்கள். அல்கமத்துல் அத்தாரி, ஞானிகளின் தலைவர் என்று ஓட்டப்பட்டவர்கள் அல் ஹக்கீம் அல்கமா. இவர் தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுவார், மகனே, உன்னுடைய வாழ்க்கைக்கு நண்பர்கள் அவசியம் மகனே. அந்த நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இன் ஹதிம்தஹு ஸனக், அந்த நண்பனுக்காக நீ ஹிதுமத்து செய்தால், பணி செய்தால், உன்னோடு சேர்ந்து அவனும் பணி செய்ய வேண்டும். அவன் ஜாலியா படுத்துக்கிட்டு உன்னைய வேலை வாங்குறவன் நண்பனா இருக்க கூடாது. நீ அவனுக்காக பணி செய்தால் உன்னோடு சேர்ந்தவன் பணி செய்ய வேண்டும். இன் சஹிப்தஹு ஸனக், நீ அவனோடு தோழமை கொண்டால் உன்னை அவன் அலங்கரிக்க வேண்டும் சபைகளிலே. இவர் என்னுடைய நண்பர் தான், இவர் என்னுடைய நண்பர், என்னுடைய உயிர் தோழர் என்று சபைகளிலே உன்னை அலங்கரிக்க வேண்டும். தன்னை விட உன்னை அலங்கரிக்க வேண்டும். அல்லாமா மூஸ்லி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, பெரிய முஹத்திஸ் அல்லாமா மூஸ்லி, இவர்கள் சொல்லுவார்கள், இவர்கள் வீட்டில் இல்லாத நேரம் ஒரு நண்பர் வருகிறார், இவருடைய நண்பர் வருகிறார். வந்து வீட்டிலே இவரினுடைய பீரோவை திறந்து இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்கிறார். மூஸ்லி ரஹ்மத்துல்லா வருகிற பொழுது பணியாளர் சொன்னார், என்னங்க நண்பரை வச்சிருக்கிறீங்க? நேரா வந்தாரு, உங்க பீரோவை திறந்தாரு. நான் இதுவரைக்கும் 10-20 வருஷமா பணியாளராக இருக்கிறேன், உங்க பீரோவினுடைய சாவியை கூட தொட்டதில்லை. பீரோவை திறக்கிறாரு, உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போறாரு. இவரெல்லாம் ஒரு நண்பரா? நீ உரிமை என்றார்கள். என்னுடைய நண்பனுக்கு அந்த அளவிற்கு உரிமை இருக்கிறது, இவர்தான் உற்ற தோழர் என்றார்கள். நண்பனுக்கு என்ன உரிமை? ஜோப்பிலே கைவிடுகிற நண்பனின் பணத்தை செலவழிக்கிற உரிமை கூட இருக்கிறது. அவன் தான் உண்மை நண்பன். அவருக்கு நீ வழிவிட்டதற்காக நீ உரிமை என்றார்கள். என் நண்பன் சாவியை எடுத்து பீரோவை திறக்கிற பொழுது நீ திறக்க கூடாது என்று சொல்லாமல் வழிவிட்டாயே, அதற்காக நீ உரிமை என்றார்கள் அல்லாமா முஸ்லிம். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது இதைத்தான் சொல்லுவார்கள், நண்பன் என்றால் யார்? பாக்கெட்ல பணத்தால செலவழிக்க முடியலன்னு சொன்னாக்க ஒரு நண்பனுக்காக இன்னொரு நண்பன் செலவழிக்கவில்லை என்றால் அந்த நட்பே வேண்டாம் என்றார்கள். சஹிப்தஹு ஸனக், தோழமை கொண்டால் அலங்கரிக்க வேண்டும். இன் காத பிக்க மகுனா, ஏதாவது கஷ்டம்னு வந்துருச்சுன்னு சொன்னா மானக், அவன் வந்து அந்த கஷ்டத்தை நீக்க வேண்டும். சில நண்பர்கள் இருக்காங்க, சந்தோஷமா இருக்கும்போது பார்ட்டிக்கு மட்டும் வருவான், கஷ்டோடு போட்டாக்கா பறந்துருவான். இவனை நீ நண்பனாக தேர்ந்தெடுக்காதே. மகனை அழைத்து சொல்கிறார்கள். அடுத்த வரியிலே போடுவார்கள், அல்கமத்துல் அத்தாரி, மகனே இஸ்ஹப் இதா மதத்தை எதக்க கைரன் மத்தா, ஒரு நல்லதை நீ செய்தால் உடனே அவனும் வந்து பங்கு வகிக்க வேண்டும். இவன் தான் நண்பன். ரமலான் மாதத்துல கஞ்சி ஊற்றணும் போலாமா அப்படின்னா சரின்னு வரணும். ஒரு நல்லதை செய்கிற பொழுது உனக்கு உதவியாக அவன் நிற்க வேண்டும், அவன் நண்பன். இவனை நீ தோழமை கொள். இன்
ரஆ மின்க ஹஸனா, உன்னிடத்திலே நல்லதை பார்த்தால் அத்தஹா, அதை தூண்டுவான், நல்லதை செய் செய் என்று தூண்டுவான். இதா ரஆ மின்க சய்யிஅத்தன் சத்தஹா, ஏதாவது ஒரு தீமையை பார்த்தால் உடனே தடுத்து விடுவான். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை பார்க்கிறோம். சல்மான் ஃபாரிசி, உமர் ரலியல்லாஹு ரெண்டு பேரும் உற்ற தோழர்கள். ஆனால் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. காலையிலே ஒரு ஆடை அணிவார்கள், மாலையிலே ஒரு ஆடை அணிவார்கள். இதை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த ஆடம்பர வாழ்க்கை உனக்கு வேண்டாம் சல்மான் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் இப்படி பார்க்கவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டு போட்டு ஆடையோடு பார்த்திருக்கிறேன். அதனால் இந்த ஆடம்பரம் ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல, இதை நீ அகற்றிவிடு என்றார்கள். அதற்கு பிறகு சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அணிந்ததாக வரலாறு இல்லை. ஒரு தீமையை பார்த்தால் அதை தடுப்பவன் நண்பன். மூணாவது வாக்கியத்தில் அல்கமத்துல் அத்தாரிதி தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகிறார்கள். அந்த ஞானி, இஸ்ஹப் மன் இதா சஅல்தஹு ஆதாக், கேட்டா கொடுத்துடணும். ஆனா உண்மையான நண்பன் யார்ட்ட கேட்காமலே கொடுப்பான், அப்படி கேட்டுட்டா கொடுத்துடணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்திலே ஒருவர் வந்தார். அபூ ஹுரைரா அவர்களே, இவ்வளவு ஹதீஸை மனனம் செய்திருக்கிறீர்கள், பெரிய ஞானியாக இருக்கிறீர்கள், ரசூலுடைய சுகுமத்தை தோழமையை பெற்றிருக்கிறீர்கள், உங்களை நான் நண்பனாக்கி கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்ற. ரொம்ப சந்தோஷம். என்னை நண்பனாக்குனா உன் வீட்டில் இருக்கிற காசெல்லாம், உன் வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் உன்னை கேட்காமலே நான் தூக்கிட்டு வந்துடுவேன். இஷ்டமானு கேட்ட அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம். அப்ப நீ நண்பனாக இருக்க வேண்டாம், இந்த அளவுக்கு நாம் போகக்கூடாது என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இடத்திலே சொல்ல, அப்ப நீ நண்பனாக இருக்க கூடாது என்றார்கள். கேட்டால் கொடுத்து விட வேண்டும். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருந்தார்கள். ஒரு கிராமவாசி வருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலேயே அமர்ந்திருக்கிறார்கள். அந்த கிராமவாசி வருகிறார். நபியே நாயகமே, அந்த பொருள் ஏதோ ஹுனைன் போர்க்களத்திலிருந்து வந்ததாமே, அந்த பொருள் எங்கே இருக்கிறது என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற இறங்க எல்லா தோழர்களும் பார்க்கிறார்கள், அவரையும் பார்க்கிறார்கள். இத்தனை பேர் அமர்ந்திருக்க அத்தனை பேர்களையும் கிழித்துக் கொண்டு வந்து ஹுனைனிலே கிடைத்த பொருள் எங்கே என்று கேட்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும், உனக்கும் கொடுக்கணும்னு சொல்லல, இங்கே இருக்கு தோழரே என்று சொல்லுகிறார்கள். நேரா போனாரு, எடுத்தாரு, என்ன கொஞ்சம் எடுத்தாரு, கொஞ்சம் எடுத்தாரு, தூக்கி பார்க்கிறாரு, தூக்க முடியல. பெருமானாரை அழைக்கிறாரு, கொஞ்சம் தூக்கி விடுங்க. நாயகமே, நீங்களே வந்து தூக்கி விடுங்கள். சென்றார்கள். பெருமானார் தூக்கி அனுப்பினார்கள். இதுதான் நட்பு. கேட்டால் கொடுக்கவன். இதே நேரத்தில் இதா சக்கத்த, நண்பன் அமைதியாக இருந்தால் கூட நண்பனிடத்திலே பேச்சை நாம் ஆரம்பிக்க வேண்டும். இவனை நீ நண்பனாக்கிக் கொள். நீ அமைதியாக இருந்தாலும் அவன் பேச்சை துவங்குவான். உனக்கு ஏதாவது கஷ்டம் இறங்கிவிட்டால் வாசாக் உன்னோடே சேர்ந்திருப்பான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹினுடைய நண்பர் ஒருவர் இருந்தார், முஹம்மது இப்னு அப்துல் கரீம். ஒருக்கு நோய்வாய்ப்பட்டு ஏறத்தாழ 20 வருஷம் இருந்தார். 20 வருஷமும் சென்று விசாரிப்பார்களாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு நாள் கூட விடாமல், வெளியூர் சென்ற நாட்களை தவிர, ஹஜ்ஜி போன்ற காரியங்களுக்கு சென்ற நாட்களை தவிர, உள்ளூரில் இருக்கிற நாட்கள் எல்லாம் அவருடைய நண்பருடைய வீட்டுக்கு சென்று விசாரித்துக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் நட்பு. இது அந்த ஞானி ஒரு வரியிலே சொல்லி முடிக்கிறார். ஆனால் இந்த நட்பை நாம் உருவாக்கி இருக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு? நீ யாரை தோழராக ஆக்க வேண்டும்? நம்முடைய இளைய தலைமுறைக்கு உருவாக்கி இருக்கிறோமா? எப்ப நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறது நல்லதுதான், ஆனா இந்த விதத்திலே நண்பர்கள் உருவாக வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் செய்திருக்கிறோம்? ஹக்கீம் ஜாஃபர் சாதிக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர குழந்தை ஜாஃபர் சாதிக் இருக்கிறார்களே, மாபெரும் ஞானி. இவர்கள் பிள்ளைகளை அழைத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயாக்க வ முஸாஹபத்துல் கத்தாப், பிள்ளைகளே, நீங்கள் பொய்யர்களோடு நட்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம். பொய்யனோடு சேராதேங்கிறாங்க. ஏனென்றால் பொய்யர்கள் இருக்கிறார்களே, மிஸ்ல ஷராப், காணல் நீரை போன்றவர்கள். காணல் நீர் பாலைவனத்துல இங்கிருந்து பார்க்கும்போது அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அங்க போனா அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், இருக்கவே இருக்காது. பொய்யர்களும் இப்படித்தான். உனக்கு தூரமானதை நெருக்கமாக்கி காட்டுவார்கள், நெருக்கமானதை தூரமாக்கி காட்டுவார்கள். அவர்களோடு மட்டும் ஒரு காலமும் நீ தோழமை கொண்டு விடாதே மகனே. ஆனா இன்னைக்கு இருக்கிற நண்பர்கள், பொய் சொல்லாத நண்பர்கள் யாராவது இருக்கிறார்களா? டஜன் கணக்கிலே பொய்யை அள்ளி விடுபவர்கள் நம்முடைய பிள்ளைகளின் தோழர்களாக இருக்கிறார்கள். முஸாஹபத்துல் ஜாஹில் சொன்னார்கள், மடையர்களோடு நீ தோழமை கொள்ளாதே மகனே. மகனை பார்த்து சொல்றாங்க, முட்டாள்களோடு நீ ஒரு காலமும் தோழமை வைத்துக் கொள்ள வேண்டாம் மகனே. ஏனென்றால் உனக்கு பயன் தருவதாக நினைத்து உனக்கு அவன் இடையூறு அளித்துக் கொண்டிருப்பான் மகனே.
முஃபீது தாலிபின் என்ற ஒரு நூல் இருக்கிறது அரபு மதரசாக்களிலே. ராஜாளி பறவை இருக்கிறதே, இது அரசரிடத்திலிருந்து பறந்து வந்து விடுகிறது. ஒரு கிழவி பார்க்குறாங்க, ராஜாளியினுடைய வாய் கொஞ்சம் கோணலா இருக்கும், நிகங்கள் எல்லாம் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். இந்த கிழவி பார்க்குறாங்க, வாய் கோணலா இருக்குதே, பாவம் இந்த பறவை, இது எப்படி சாப்பிடுமோன்னு சொல்லி வாயை வெட்டுச்சு. விளங்குமா? கால் நெகம் கொஞ்சம் கோணலா இருக்கிறதே சொல்லி நெகத்தை வெட்டுச்சு, ரெக்கையை வெட்டுச்சு. பறக்க முடியாம ராஜாளி பறவை செத்து போச்சு. அரசர் தேடி அனுப்புகிறார், பறவைகளின் ராஜா ராஜாளி தேடி அனுப்புகிறார். கிழவி வீட்டில் செத்து கிடக்கிறது. இதை பார்த்த அரசர் சொன்னார், அறியாத முட்டாளின் வீட்டுக்கு வந்தால் உன் கெதி இதுதான். இதை போன்று முட்டாள்களோடு தோழமை கொண்டால் கெதி இதுதான். அதனால் மகனே, நீ முட்டாள்களோடு தோழமை கொள்ளாதே. மகனே, நீ கஞ்சர்களோடும் தோழமை கொண்டு விடாதே. மகனே, கஞ்சர்களோடு தோழமை கொள்ளாதே. காரணம் என்ன தெரியுமா? கஞ்சன் இருக்கிறானே, இவன் பெருச்சாலி என்றார்கள். ஜாஃபர் சாலி துடிச்சுக்கிட்டே தான் இருப்பான், கத்திச்சுக்கிட்டே தான் இருப்பான். தானும் சாப்பிடாது என்றால் கொண்டு போய் எதையாவது சேகரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொருவன் சொல்லுகிற பொழுது கஞ்சனை பற்றி சொல்கிறான், கசாப் கடைக்கு அருகில் இருக்கிற நாய்க்கு சமமானவன் என்று. கசாப் கடைக்காரன் 1/2 கிலோ வெட்டும் போது இந்த நாய் நினைக்குமா நமக்கு தான் கொடுப்பாங்க, அடுத்தவன் வாங்கிட்டு போயிருப்பான். இன்னொருத்தர் 2 கிலோ போடுமா, நாய் நினைக்கு பெரிய சப்பையா கொடுக்குறாங்க, நமக்கு தான் கட்ட போறாரு, அடுத்தவன் வாங்கிட்டு போயிடுவான். கடைசி வரைக்கும் இதுக்கு காலி எலும்பு கூட கிடைக்காது. கஞ்சர்களும் இப்படித்தான் சேர்த்து வச்சு இதெல்லாம் நமக்கு தான். ஒன்னு அதை விட்டுட்டு அவன் போயிடுவான், மூத்தா போயிடுவான், அல்லது அவனை விட்டுட்டு எவனாவது திருடிட்டு போயிடுவான். அதனால மகனே, நீ கஞ்சர்களோடு தோழமை கொள்ளாதே. முசாஹபத்துல் சுபான், மகனே நீ கோழைகளோடு தோழமை கொள்ளாதே. இந்த ஷித்தா, உனக்கு கஷ்டம் வருகிற பொழுது ஓடி போய் விடுவான் மகனே. அதனால் கோழைகளோடு உன்னுடைய தோழமை இருக்க வேண்டாம் மகனே. நீ தோழமை கொண்டால் ஒரு நாள் நட்பு கொண்டாலும் வீரனோடு நீ நட்பு கொள்ள வேண்டும் மகனே. பாவிகளோடு நீ நட்பு கொள்ளாதே மகனே. பாவத்திலே உன்னை விட்டு விடுவான் மகனே. பாவம் இருக்கிறதே மகனே, இது கடன்கார தொல்லை மகனே. ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய சந்ததிகள் கண்டிப்பாக விபச்சாரம் செய்வார்கள், கடனாக வந்துவிடும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு ஜானி இன்னொரு ஜானியத்தை தான் திருமணம் முடிப்பான். அதனாலே ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால், விபச்சாரம் போன்ற தவறுகளை செய்கிறான் என்றால் அது பிள்ளைகளையும் பாதிக்கும். கடன்கார பிரச்சனை மகனே. அதனால் பாவிகளோடு நீ ஒரு காலமும் தோழமை கொண்டு விடாதே மகனே என்கிறார்கள் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. 5 வாக்கியங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய உருவாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள், நபியுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உபதேசங்கள் ஏராளம் இருக்கிறது. அதில் சில விஷயங்களை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லித் தருகிறார்கள். அதுவும் குறிப்பாக ஒரு 5 விஷயங்களை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கோடு போட்டு காட்டுகிறார்கள். மகனே, நீ யாரையாவது நட்பு கொள்ள வேண்டுமானால் அவரை கோபப்படுத்தி பாருங்க. யாராவது ஒருவரை நண்பனாக்க வேண்டுமானால் கோபப்படுத்தி பார். கோபத்திலேயும் உன்னிடத்திலே நீதமாக நடந்தால் அவனை தோழமை கொள் மகனே. கோபத்தில் அவனும் எதிர்னான்னு சொன்னாக்க அவனோடு நீ நட்பு கொள்ள முடியாத மகனே. அவனை நீ விட்டு ஒதுங்கி விடு மகனே. மகன் கேட்கிறார் வாப்பாட்ட, பாப்பா பணக்காரர்கள் சிறந்தவர்களா, உலமாக்கள் சிறந்தவர்களா, அறிஞர்கள் சிறந்தவர்களா, கல்விமான்கள் சிறந்தவர்களா, காசு படைத்தவர்கள் சிறந்தவர்களா? ஒரு பட்டிமன்றம் நடத்துறாங்க. மகன் அந்த காலத்திலேயே ஏறத்தாழ ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிகழ்வு நடக்கிறது. யார் சிறந்தவர்கள்? காசாளர்கள் சிறந்தவர்களா, கல்வியாளர்கள் சிறந்தவர்களா? உடனே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்வியாளர்கள் தான் சிறந்தவர்கள் மகனே. எனக்கு கொஞ்சம் இங்கு நெருடலாக இருக்கிறது வாப்பா. கல்வியாளர்கள் சிறந்தவர்களாக இருந்தால் ஏன் பணக்காரர்களின் வீட்டுக்கு செல்ல வேண்டும், கதவுகளை தட்டி காசு வாங்க வேண்டும்? பணக்காரர்களின் வீட்டுக்கு ஏன் செல்ல வேண்டும்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அழகாக சொன்னார்கள், கல்வியாளர்களுக்கு பொருளின் சிறப்பு தெரியும், அதனால் சென்று பணத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். பணக்காரர்களுக்கு கல்வியின் சிறப்பு தெரியாது மகனே, அதனால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை மகனே. இப்படி சாதுரியமாக பதில் சொல்லுகிறேன். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், மகனே குன் ஆதிலன் கபல யகுன கரீமா. நீ சங்கையாளராக மாறுவதற்கு முன்னால் நீதவாளராக மாறிக்கொள். நீதவாளராக மாறுகிற பொழுதுதான் உனக்கு சிறப்பு தேடி வரும் மகனே.
நீதமில்லாத சிறப்பு, நிரந்தரம் இல்லாத சிறப்பு மகனே, உன்னுடைய நிழலை போன்ற சிறப்பு மகனே, நீதத்தோடு கூடிய சிறப்பு இருக்கிறது. இதுதான் நிரந்தர சிறப்பு, நிரந்தர சிறப்பு. அல்லாஹ்வும் நீதவாளர் மகனே, ரசூலும் நீதவாளர் மகனே. அதனால் நீ நீதத்தோடு நடந்து கொள் மகனே. அல்லாஹ் எப்படி நீதமானவன்? ஒரு நாடுகளை நீங்கள் புரட்டி பார்க்கலாம். 3 பெண்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே வருகிறார்கள். ஒரு அம்மா 2 மகன். நாங்கள் நூல் நெய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை. நாங்கள் நூலை நெய்து அதை சேலையாக்கி அதை துணியாக்கி விற்கிறோம். ஆனால் ஒரு பெரிய காற்று வீசியது. நாங்கள் அதை வித்தாத்தான் கஞ்சி குடிக்கணும். அந்த காற்று இதையெல்லாம் தூக்கி கொண்டு சென்று விட்டது. எங்கள் நூலையெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. நாங்கள் செஞ்சு வச்சிருந்த சேலையெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு. ஆட்சியாளர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் நீதவாளர் நீதவாளர் என்று பேசுகிறீர்களே, இதுதான் நீதமா? எங்க வயிற்றில் அடிக்கிறதா நீதமா? இது என்ன அல்லாஹ்வின் நீதம் என்று அல்லாஹ்வை குறை சொல்ல ஒரு வியாபார கூட்டம் வந்தார்கள். வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஒரு 1000 திர்கத்தை கொடுத்தார்களாம். திர்கத்தை கொடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்கிறார்கள், இதை யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள். என்ன காரணம் என்று கேட்க அந்த வியாபாரி சொல்கிறார், நாங்கள் கடலிலே செல்லுகிற பொழுது கடுமையான காற்று வீசி எங்களுடைய கப்பலில் ஓட்டை விழுந்து விட்டது. எங்கிருந்தோ ஒரு சேலையும் நூலும் வந்தது. அதை வைத்து நாங்கள் அடைத்து தப்பித்துக் கொண்டோம். அதை வைத்து அடைத்து நாங்கள் கரை சேர்ந்து விட்டோம் என்று சொல்ல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து வரல, இங்கிருந்து தான் வந்தது. இந்த 3 பேர்கள் இப்பொழுதுதான் அல்லாஹ்வை திட்டிக் கொண்டிருந்தார்கள். உடனே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அல்லாஹ் எவ்வளவு பெரிய நீதவாளன் பார்த்தீங்களா? நீங்க போய் அந்த சேலையை வித்தா வெறும் 3 திர்கம் 4 திர்கம் ஒரு 10 திர்கம் கிடைக்கும். ஆனா அல்லாஹ் உங்களுக்கு 1000 திர்கத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். புடியுங்கள். அல்லாஹ்வை விட அதல் நீதவாளர் உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். யாருக்கு எவ்வளவு தேவை, எப்பொழுது தேவை, எப்படி தேவை, இது அனைத்தையும் அறிந்து கொடுப்பவன் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நீதத்தை பாருங்கள். அஸ்வத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்திலே செல்லுகிற பொழுது நாயகத்தையும் நாயகத்தினுடைய தோழர்களையும் பார்க்கிறார். நாயகம் நடந்து கொண்ட நீதமான முறையை பார்த்து இஸ்லாத்தை தழுவுகிறார். ஆடு மேய்க்கிற இடையர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பயணத்திலேயே அப்படியே என் கூட வந்துருன்னாங்க. அப்படியே என் கூட வந்துருன்னாங்க. அவர் சொன்னார், அந்த ஆடு மேய்க்கிற இடையர் சொல்லுகிறார், நாயகமே, முதலாளிக்குரிய ஆடுகளை நான் வைத்திருக்கிறேன் நாயகமே, அமானிதத்தை ஒப்படைக்காமல் எப்படி வருவது நாயகமே என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்வதே, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ஆடுகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்க சொல்லி ஒவ்வொரு ஆட்டிலையும் பெருமானார் தன்னுடைய கையை தடவி, நீ உன்னுடைய எஜமானிடத்திலே செல் என்றார். ஆட்டை பார்த்து உன்னுடைய எஜமானிடத்திலே செல்கின்றார்கள். அந்த ஆடுகள் அணிவகுத்தார் போன்று, ஆட்டுக்கு யார் வழிகாட்டுகிறார் ரப்புல் ஆலமீன், அணிவகுத்தார் போன்று எஜமானனின் வீட்டுக்கு சென்றது. அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரோடு புறப்பட்டார்கள் என்று வரலாறை அழகாக சித்தரிக்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர். பெருமானார் நீதத்தோடு நடக்கிறார்கள், முதலாளியை ஏமாற்றவில்லை. இந்த நீதம் யாரிடத்தில் இருக்கிறதோ சிறப்பு தானாக சேர்ந்துவிடும் என்று மகனை பார்த்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அடுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நம்ரும் முஃப்தரிசுன் அமாமக் கைரும் மின் திஅபின் ஹாயினின் வராஅக். உனக்கு முன்னால் சீறி பாய்ந்து கொண்டு வருகிற சிங்கம் சிறுத்தை சிறந்தது, உனக்கு பின்னால் குளிபறிக்கிற ஓநாயை விட. உனக்கு முன்னால் சீறிக்கொண்டு பேசுகிற மனிதர்கள் சிறந்தவர்கள், தவறில்லை. உனக்கு பின்னாடி ஒருத்தர் குளிபறிச்சு உன்னை ஏமாத்தி சிரிச்சு சிரிச்சு ஏமாத்துறானே, இவனை விட இவர்கள் சிறந்தவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்றைக்கு சமூகத்தில் இது நடக்கிறதா இல்லையா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் 5ஆவதாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க மகனுக்கு, மகனே, 4 பேர்த்திட்ட ஏமாந்துராத மகனே, 4 பேரை எண்ணி நீ ஏமாந்து விடாது. ஒன்று இக்ராமுல் முலுக், மகனே, அரசர்களுடைய கண்ணியம், ஆட்சியாளர்களுடைய கண்ணியத்தை நம்பி ஏமாந்து போயிடாத மகனே. அது நிரந்தர கண்ணியம் இல்லை. சில பேர்த்த தூக்குக்கு அனுப்பிச்சிடும், சில பேர்த்த ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடும், என்ன வேண்டுமானாலும் செய்யும். அதனால ஆட்சியாளர்களுடைய சங்கை இருக்கிறதே, கண்ணியம் இருக்கிறதே, நிரந்தரம் அல்ல. அதை நம்பி நீ ஏமாந்து போய்விடாதே மகனே. 2வது லிஹுக்குல் அதுவி, எதிரியினுடைய சிரிப்பை கண்டு ஏமாந்து போய்விடாதே மகனே. எதிரி சிரிக்கிறான், அதனால நம்மளோடு நண்பனாகி விட்டான் என்று நீ ஏமாந்து போய்விடாதே மகனே. 3ஆவதாக தமல்லுக்கும் நிசா, பெண்களினுடைய மாடலை கண்டு நீ ஏமாந்து போய்விடாதே மகனே. கொஞ்ச நேர இன்பம், வாழ்க்கை முழுவதும் துன்பம் மகனே. அதனால ஏமாந்து போயிடாதே. ஹர்ருஷிதா, குளிர்காலத்தில் ஏற்படுகிற வெயிலை கண்டு ஏமாந்து போய்விடாதே மகனே. குளிர்காலத்தில் வர்ற வெயில்ல சரி வடகம் போட்டு வைக்கலாம், அதை போட்டு வைக்கலாம், இதை போட்டு வைக்கலாம், உப்பு கண்ணை போட்டு வைக்கலாம் நினைச்சு ஏமாந்து போயிடாதே. கொஞ்ச நேரத்தில் போயிரும் மகனே. அதனால் இந்த 4ஐ கண்டு நீ ஏமாந்து விடாதே மகனே என்று லுக்மானுல் ஹக்கீம், ஞானி லுக்மான் சொன்ன உபதேசங்கள் எவ்வளவு பொருத்தமான உபதேசங்கள். அடுத்து ஒரு அறிஞரை நீங்கள் சந்தித்து பாருங்கள், அழகாக சொல்லுவார்கள். அடுத்த அறிஞர் சிக்ராத்,
மருத்துவ மாமேதைகளின் தலைவர் ஞானி சிக்ராத். இந்த சிக்ராத் சில விஷயங்களை அழகாக சொல்லுவார். இவர்களுடைய வாழ்க்கையே, சிக்ராத்தினுடைய வாழ்க்கை முழுவதுமே ஞானமாகத்தான் இருக்கும். இவர் சம்பந்தமாகவே நிறைய நூல்கள் வெளியாக இருக்கிறது. மருத்துவ உலகம் சிக்ராத்தை ஒரு மாமேதையாக சித்தரிக்கிறது. நிறைய மருந்துகளை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு தெருவிலே வந்து சிக்ராத் படுத்திருக்கிறார். அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசன் வருகிறார். எல்லோரும் அரசனுக்காக எழுந்து எழுந்து நிற்கிறார்கள். சிக்ராத்து கடுமையான உறக்கம் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அரசர் எழுப்புவதற்கு பகரமாக குதிரையிலே நின்று சாட்டையிலே ஒரு அடி அடித்தார். சிக்ராத் கண் விழித்து பார்க்கிறார். அரசர் குதிரையிலிருந்து சாட்டையில் அடிக்கிறார். நான் யார் தெரியுமான்னார் அரசரே. நான் யார் தெரியுமா? இவர் கண்ணை கசக்கிட்டு சொன்னாரு, ஏதோ பறவை மாதிரி தெரியுதுன்னு. ஏனென்றால் காட்டுக்குள்ளே செல்லுகிற பொழுது பறவைகள் தான் அடித்து விட்டு செல்லும், ராஞ்சி விட்டு செல்லும். ஏதோ பறவை மாதிரி தெரியுது. இன்னொரு அடி அடிச்சு, நான் யார் தெரியுதா என்று அரசர் கேட்கிற பொழுது கண்ணை கசக்கி விட்டு தெளிவாக சொன்னார், மிருகத்தை போன்று தெரிகிறது. மிருகம்தான் திரும்ப திரும்பத்தான் மிருகத்தை போன்று தெரிகிறது. உடனே நான் தான் இந்த நாட்டை ஆளுகிற அரசர். எல்லோரும் எழுந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். என்னை பார்த்து நீ மட்டும் படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறாயே. உடனே சிக்ராத் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார். நீ நாட்டுக்கு அரசனாக இருக்கலாம், கோட்டை கொத்தளங்களுக்கு அரசனாக இருக்கலாம். உனக்கு நீயா அரசன்? உனக்கு தலைவலி வந்து விட்டால் உன்னால் சரி செய்ய முடியுமா? உனக்கு வயிற்று வலி வந்து விட்டால் உன்னால் சரி செய்ய முடியுமா? உனக்கு கால்வலி வந்து விட்டால் உன்னால் சரி செய்ய முடியுமா? உலகமே உனக்கு சொந்தமாக இருக்கலாம், நீ உனக்கு சொந்தமில்லை. இந்த ஞானத்தை சொன்னவர் சிக்ராத். இந்த சிக்ராத் சொல்லித் தருகிற ஞானத்தை பாருங்கள். 4 வார்த்தை தான், அதிகமாக சிக்ராத் பேச மாட்டார். 4 வார்த்தைகள் அழகாக சொல்லுகிறார் சிக்ராத். லில் முலூக்கி அல் அத்ல், அரசர்கள் பேண வேண்டியது நீதம். ரஅயா, பிரஜைகள் பேண வேண்டியது தாஆ, வழிபாடு. அரசருக்கு வழிபட்டு நடக்கணும், ஆட்சியாளருக்கு வழிபட்டு நடக்க வேண்டும். 3வது ஒன்று சொன்னார், தனி மனிதன் பேண வேண்டியது அல் இம்சா, கட்டுப்பாடு. தனி மனிதன் பேண வேண்டியது கட்டுப்பாடு. எவன் கட்டுப்பாட்டை மீறுகிறானோ, அது நபிமார்களில் இருந்து தொடங்கி நீங்கள் குர்ஆனில் இருந்து ஹதீஸில் இருந்து ஆய்வு செய்யுங்கள், யார் கட்டுப்பாட்டை மீறுகிறார்களோ அவர்கள் நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். எல்லாத்துக்கும் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறான். ஒரு ஆண் இப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் இப்படி இருக்க வேண்டும், வியாபாரம் செய்வதாக இருந்தால் இப்படி இருக்க வேண்டும், விவசாயமாக இருந்தால் இப்படி இருக்க வேண்டும். கட்டுப்பாட்டை மீறுகிற பொழுது அவன் நரகத்திற்கு சொந்தக்காரனாக மாறுகிறான். அதே நேரத்திலே மனித சமூகத்திற்கு அந்த சிக்ராத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் யன்துர இலா கைரி நஃப்ஸிஹி, அடுத்தவனை பார்க்காதே. அடுத்தவனை பார்க்காதே. நீ வாழ வேண்டுமானால் உன்னை முன்னேற்றுவதற்கு வழி செய். நீ அடுத்தவனை பார்க்காதே. அவன் கெட்டு போயிட்டான், இவன் கெட்டு போயிட்டான் என்று அடுத்தவனை பார்க்காதே. நீ உன்னை பார்த்து சரி செய்து கொள் என்றார் சிக்ராத். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வரிசையிலே செல்லுகிற பொழுது அரஸ்தாத்தாலிஸ் மாபெரிய ஞானி. இந்த அரஸ்தாத்தாலிஸ் ஒரு வார்த்தை சொல்லுவார், அல் இப்திசாமு கலிமத்துன் தய்யிபா பிகைரி ஹுரூஃப். புன்னகை இருக்கிறதே, ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு கொடுத்த எண்ணிலடங்கா சொத்து. அதனால் புன்னகையை வைத்து வாழ்க்கையை சம்பாதித்துக் கொள் என்கிறார் அரஸ்தாத்தாலிஸ். வெறும் புன்னகை ரப்புல் ஆலமீன் வேறு யாருக்குமே கொடுக்கவில்லை. நாய்க்கு ஏதாவது புன்னகை இருக்கிறதா? அப்படி மட்டும் நாய்க்கு எல்லாம் புன்னகையை கொடுத்திருந்தா தெரு தெருக்கு நின்று நம்மளை பார்த்து சிரிக்கும். தெரு தெருக்கு நின்று நம்மளை பார்த்து சிரிக்கும். என்னடா வாழ்ற, பைக்கில் எடுத்து முறுக்குனா போதுமா? நான் ஓடுற ஓட்டத்துக்கு நீ நிகராக முடியுமா? தெரு தெருவுக்கு நின்று சிரிக்கும் ரப்புல் ஆலமீன். புன்னகை என்பதை மனிதனுக்கு மட்டும் சொத்தாக கொடுத்திருக்கிறான். அதனால் புன்னகையை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். அழகாக சொல்கிறார், லா தஃபக்கிரி அல் மஃபூத், வருகிற விஷயத்தை பற்றி நீ கவலைப்படாதே. இனிமேல் அப்படி நடக்குமே, இப்படி நடக்கலாமே, அது நடக்கலாமே, இது நடக்கலாமே என்று கவலைப்படாதே. ஏனென்றால் இருக்கிற விஷயம் போய்விடும். அதனால் இருக்கிறத கொண்டே போதுமாக்கிக்கொள். சென்ற காலம் இருக்கிறதே, இது சென்ற காலம் உடைந்து போன பானை, உடைந்து போச்சு. வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. நிகழ்காலம் என்பதுதான் கையில் இருக்கிற வீணை. இதை வைத்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தை தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர நீ வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதே என்கிறார் அரஸ்தாத்தாலிஸ். கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், பைத்துன் யஹ்லு மின் கிதாப், நூலகம் இல்லாத வீடு. பைத்துன் பிலா ரூஹ், ரூஹ் இல்லாத வீடு. நூலகம் இல்லாத வீடு, அந்த வீட்டில் உயிரோட்டம் இருக்காது. அதனால் நீங்கள் உயிரோட்டம் உள்ள வீட்டை உருவாக்க வேண்டுமானால் அங்கு நூலகத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அரஸ்தாத்தாலிஸ். அடுத்து ஒன்றை சொன்னார், அஸ்வகுன்னாஸ், மக்களிலேயே கெட்டவன் யார் தெரியுமா? அந்த ஞானி சொல்லுகிறார், மக்களிலேயே கெட்டவன் யார் தெரியுமா என்று கேட்க சீடர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், மக்களிலேயே கெட்டவன் யார் என்று கேட்கிற பொழுது ஐயக்கூன
பிலா அமலின் வலாஹு, எந்த அமலும் செய்ய மாட்டான், எந்த செயலுமே செய்ய மாட்டான், யாரையும் பிரியமும் பட மாட்டான், எந்த செயலும் செய்ய மாட்டான். மனைவி மேல பிரிய இருக்காது, மக்களின் மேல பிரிய இருக்காது. எப்படி இருக்கேன்னு சொன்னா ஏதோ இருக்கிறேன். எப்படி தொழில் போயிட்டு இருக்குது, ஏதோ போயிட்டு இருக்கு. பையன் எப்படி படிக்கிறான், ஏதோ படிக்கிறான். வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. மக்களிலேயே மிக கெட்டவன், மோசமானவன் இவன் தான் என்று சொல்லி காட்டுகிறார் அரஸ்தா. இப்படி ஞானிகளின் வரிசை நிறைய செல்கிறது. இந்த ஞானிகளில் மிக உயர்வை பெற்றிருக்கக்கூடிய எல்லா ஞானிகளினுடைய கருத்தும் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்களிடத்திலே சென்று முடிகிறது. அந்த அலி ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள், ஞானம் நிறைந்த கருத்துக்களை நீங்கள் நிறைய வைத்திருக்கிறீர்கள் அலியே, அலி ரலியல்லாஹுவினுடைய கருத்துக்கள்ல ஒரு பெரிய பொக்கிஷம் வெளியிடப்படவே இல்லை. காரணம், ஷியாக்கள் அன்றே உருவாகிவிட்டார்கள். அப்படி வெளியானால் அவர்களுக்கும் ஹவாரிஜியாக்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹுவினுடைய கருத்துக்களில் நிறைய கருத்துக்கள் வெளியிடப்படாமலேயே மறக்கப்பட்டு விட்டது. இந்த அலி ரலியல்லாஹு இடத்திலே சென்று கேட்டார்கள், இந்த கருத்து கருவூலம் எல்லாம் உங்களிடத்திலே எப்படி கிடைத்தது என்கிற பொழுது அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், நபிகள் பெருமானாரினுடைய தோழமையால் தான் எனக்கு கிடைத்தது ஞானம். நபிகள் பெருமானாரினுடைய தோழமையால், பெருமானார் கல்வியிலே என்னை கூட்டாக்கினார்கள், நபிகள் பெருமானார் கல்வியிலே என்னை கூட்டாக்கினார்கள். அது எனக்கு பெரிய சிறப்பை கொடுத்தது. அதை விட மேலாக தனக்கு பிரியமான தன்னுடைய மகளை எனக்கு கொடுத்தார்கள். என்னை விட கல்விமான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலிருந்து நான் ஞானத்தை பெற்றேன் என்கிறார்கள். நான் ஞானத்தை பெறுவதற்கு ரெண்டு பேர் கூட காரணம். ஒன்று என்னுடைய அண்ணல் நபிகள் பெருமானார், இன்னொன்று அவர்கள் பெற்றெடுத்த பிதுஆ ஈரல் துண்டு ஃபாத்திமா. இரண்டு பேர்களினுடைய ஊற்றுதான் என்னிடத்தில் உருவெடுத்து ஓடுகிறது என்றார்கள் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹு. இந்த ஞானங்களை ஒரு மனிதன் பெற வேண்டுமானால் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிப்பு தான் ஞானத்தின் விலை. வல்லோன் அல்லாஹ் அந்த அர்ப்பணிக்கும் மனப்பான்மையை கொடுத்து ஞானத்தை புரிந்து வாழுகிற சிறப்பை வழங்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில், இன்றைக்கு சமீப காலமாக வட்டி எங்கு பார்த்தாலும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. முதல்ல வட்டி ஆரம்பமானது பனு இஸ்ரவேலர்களின் காலத்தில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வட்டியை தடை செய்கிறார்கள். ஆனால் அதுக்கு கிடைச்ச மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பரிசு என்ன தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் வட்டியை தடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தான் வட்டி மூசான்னு சொல்றோம். என்னமோ மூசா அலைஹிஸ்ஸலாமே வட்டி தொழில் செஞ்ச மாதிரியும், அவர் தான் ரொம்ப கொடுத்து வாங்கின மாதிரியும், யாரை பார்த்தாலும் எவராவது வட்டி வேலை செஞ்சாருனாக்கா வட்டி மூசா வர்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இருந்திருந்தாங்கன்னா நடக்கிறதே வேற. இந்த வட்டி சம்பந்தமாக சில விஷயங்களை பார்க்க வேண்டும். சில வீடுகள் லோன் எடுத்து வீடு கட்டுகிறார்கள், கடையை லோன் எடுத்து கட்டப்படுகிறது. அதில் பரக்கத்துக்காக துவா செய்யுங்க ஹஜ்ரத் அப்படின்னு எந்த ஹஜ்ரத்தையும் கூட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக சத்தியமாக அதில் பரக்கத்து இல்லை. அதனால வட்டியோடு சம்பந்தப்பட்ட எதிலும் பரக்கத்தில்லை. அதுக்காண்டி பரக்கத்து கூட்டு போய் ஹஜ்ரத் துவா செஞ்சதுனால பரக்கத்து வந்துருமா? ஃபஅதுனு பிஹர்பி மினல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வோடு போர் செய்ய தயாராகிக் கொள்ளுங்கள் என்கிறார். இன்னொரு மசாலா இருக்கிறது. இரண்டாவதாக மதரசாக்களுக்கு அந்த வட்டி பணத்தை கொடுப்பது. இது குர்ஆனையும் ஹதீஸையும் ஓதுகிற இடங்கள், உருவாக்குகிற இடங்கள். வட்டி பணத்தை மதரசாக்களுக்கு தயவு செய்து கொடுக்க வேண்டாம். பள்ளிகளை உருவாக்குவதற்காக வட்டி பணத்தை கொடுக்க வேண்டாம். பள்ளிவாச பணமே பேங்க்ல போட்டு வட்டி இருக்கிறேன், கரண்ட் அக்கௌண்ட் போடுங்க. அப்படி வட்டி இருந்தது என்று சொன்னால் அதை ஏழைகளுக்கு சதக்காவினுடைய நிய்யத் இல்லாமல் வழங்கிவிட வேண்டும். இதை மார்க்கம் சொல்லுகிறது. இன்னொரு முக்கியமான மசாலா நம்மிடத்திலே வந்தது, நிறைய ஃபத்வாக்கள் சென்றது. ஒரு பெண் கணவன் இறந்து போய் விடுகிறார். அந்த பெண்ணிடத்தில் ஒரு 2-3 லட்சம் ரூபாய் இருக்கிறது. வாழ வழி இல்லை, பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அதை தூக்கி பேங்க்ல போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்திலிருந்து வட்டியிலிருந்து சாப்பிடலாமா என்றால் கண்டிப்பாக இதுவும் கூட மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள். சொந்த பந்தங்கள் கண்டிப்பாக நேசிப்பார்கள். ரப்புல் ஆலமீன் அதற்குள்ள வழியை செய்வார். தவக்குல் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதான் அல்லாஹ் உறுதியை கொடுப்பார். ஒரு மனிதன் உறுதியோடு இருந்தான்னு சொன்னா, ஒரு பெண் உறுதியோடு இருந்தால் ஹலாலான வழிகளை ரப்புல் ஆலமீன் காட்டி விடுவான். அதனால இக்கட்டான நேரத்துல கூட இது ஹலால் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, அது ஹராம் தான் கூட. முதாரபத், நிறைய பேர்கள் மசாலா கேட்பது உண்டு. முதாரபத் அதாவது வியாபாரத்திற்காக கூட்டு சேர்க்கிறோமே, வியாபார கூட்டு, இது வட்டி ஆகுமா? ஒருத்தர் வியாபாரம் செய்வாரு, ஒருத்தர் பணம் கொடுப்பாரு, கண்டிப்பாக வட்டி ஆகாது. ஆனால் இதில் ஒரு சிக்கு இருக்கிறது. அந்த ஃபிக்ஸட் லாபமாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு, எப்போ பார்த்தாலும் அவர் 10,000 ரூபா வாங்கிட்டு போயிடுவார். மாதம் 10,000 ரூபா ஃபிக்ஸட் லாபம் கூடாது. இது வட்டி. எவ்வளவு லாபம் வருகிறதோ இவருக்கு இத்தனை %, 40% பொருளை போட்டவருக்கு, வியாபாரம் செய்பவருக்கு 60% அல்லது மாற்றி ஏதாவது செய்து கொண்டால் கூடும்.
அதே நேரத்தில் ஃபிக்ஸடாக வாங்குவது, 5 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு மாதம் மாதம் 10,000 ரூபாயா வாங்கிட்டு போகிறது இருக்கிறது, இது கூடாது, இது வட்டியாகும். வட்டியினுடைய பிரச்சனைகளை இப்போ பேங்க்ல பணம் போடலாமா வேண்டாமா? ஏனென்றால் பேங்க் இல்லாமல் இன்றைக்கு எதுவுமே வியாபாரம் செய்ய முடியாது, எதுவுமே நடக்காது. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் அதற்கு பேங்க் தேவைப்படுகிறது. பேங்க் இல்லாமல் இந்தியாவிலே வாழவே முடியாது. வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், மாற்றுமுறை எதுவுமே நடக்காது. இது விஷயமாக என்ன சொல்லுகிறீர்கள் என்று தேவபந்தினுடைய ஃபத்வா கேட்கப்படுகிற பொழுது அவர்கள் சொன்ன பதில் இதுதான்: இது இல்லாமல் இந்தியாவில் வாழ முடியாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் இஸ்திஃபார் செய்து கொள்ள வேண்டும். அதில் வருகிற பணத்தை ஏழைகளுக்கு சதக்காவினுடைய நியத் இல்லாமல் கொடுத்து விட வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் பேங்குடைய தொடர்பு இருக்கிற காரணத்தினால் இஸ்திஃபார் செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயமும் இருக்கிறது பேங்க் சம்பந்தமாக. இந்த வண்டி லோன் வாங்குறது இருக்கிறது, இது எப்படி? இன்னைக்கு இருக்கிற எல்லா இளைஞர்களும் லோன்ல 2 வண்டியாவது இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த லோன் சம்பந்தமாக மார்க்கம் சொல்லுகிறது அறவே கூடாது. இதே நேரத்தில் லோன்ல 2 வகை இருக்கிறது. லோனில் 2 வகை. என்டர்பிரைசஸ் மாதிரி துபை போன்ற இடங்களில் எல்லாம், அபுதாபி போன்ற இடங்களில் எல்லாம் அந்த வண்டிக்காரனே ரொக்கமாக கொடுத்து எடுத்தாக்கா 50,000 ரூபாய். அதே வண்டிக்காரனே வச்சிருக்கிற கடனாக நீங்கள் எடுப்பீர்களானால் 60,000 ரூபாய். நிறுவனம் ஒன்றுதான். வண்டியினுடைய நிறுவனமே ரொக்கமாக எடுத்தால் 50, கடனாக எடுத்தால் 60. இப்ப என்டர்பிரைஸ் ஒருத்தர் கடனாக எடுக்கிறார் 60, இது கூடும். ஆனால் இந்தியாவை போன்ற இடங்கள்ல வண்டியினுடைய நிறுவனம் வேறு, இவனுக்கு கடன் கொடுக்கிற பைனான்ஸ் நிறுவனம் வேறு. 2 நிறுவனங்கள் வேறுபடுகிற பொழுது இதோடு அதை இவன் கலப்பான். இது அறவே கூடாது, மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை. இன்னொரு மசாலாவையும் நாம் தெரிந்தாக வேண்டும். இந்த வட்டி பணத்தை எடுத்து வரதட்சணைக்கு கொடுக்கலாமா ஹஸ்ரத்? நிறைய பேர்கள் இதை கேட்டதுண்டு. வட்டி பணத்தை எடுத்து அப்படியே வரதட்சணையில தள்ளி விட்டலாம்ல, எவ்வளோக்கோ போகுதுல, வரதட்சணையை தள்ளி விட்டலாம். இது 2 குற்றம். வட்டி வாங்குறது ஒரு குற்றம், வரதட்சணை கொடுக்கறது அதோட பெரிய குற்றம். வட்டியை விட கொடுமையான பாவங்களில் ஒன்று வரதட்சணை. அதனால இதை எடுத்து அங்க தள்ளுறது கூடாது. சிலர் கேட்கலாம், வட்டி எடுத்து அப்படியே இந்த லஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எதை செய்யறதா இருந்தாலும் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்குது, அப்படி லஞ்சத்துக்கு தள்ளிடுவோமா என்று கேட்கிறார்கள். இதுவும் டபுள் குற்றத்திற்கு சொந்தம். வட்டி வாங்குவது ஒரு குற்றம், லஞ்சம் கொடுப்பது ஒரு குற்றம், 2 குற்றத்திற்கு சொந்தம். இது அறவே மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை. ரொம்ப கவலைக்குரிய விஷயங்கள் சிலது இருக்கிறது. என்னவென்றால், பேங்கில் வேலை செய்பவர்கள் அவர்களுடைய ஊதியம் குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று மார்க்கத்திடத்தில் கேட்டால் மார்க்கம் சொல்லுகிறது இதுவும் அறவே கூடாது. அவர்களுக்கு வருகிற சம்பள பணம் இருக்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார்கள். விபச்சாரியினுடைய பிஏவுக்கு சமம் என்றார்கள். கிதாபில் எழுதும்போது விபச்சாரி தன்னுடைய பிஏவுக்கு சம்பளம் கொடுத்தா எந்த சம்பளத்தை கொடுப்பாரு? அதிலிருந்து வருகிற சம்பளம் தான். அது எப்படி கூடாதோ அதை போன்று இதுவும் கூடாது. இதற்கு மாற்று வழியை செய்ய வேண்டும். என்னுடைய ஆசிரியர் ஓதுகிற காலத்திலே ஒரு மாற்று வழியை, உடனே வேலையை விட்டுட்டு வர முடியாது, இஸ்திஃபார் செஞ்சு வேறு வேலைக்கான வழிகளை தேட வேண்டும். என்னுடைய ஆசிரியர் அழகாக பதில் சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுடைய இன்னும் ஹயாத்தா இருக்கிறாங்க, அல்லாஹ் அவர்களுடைய ஹயாத்தை நீளமாக்க வேண்டும். அவர்கள் அழகாக ஒரு பதில் சொன்னாங்க. நீங்க ஒரு இந்துவிடத்திலிருந்து, மாற்று சகோதரிடத்திலிருந்து மாசம் மாசம் கடை வாங்கிக்கங்க. மாற்று சகோதரர்களுக்கு வட்டி பண ஹலால் தான். நீங்க சம்பளத்தை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருங்க, வேறு வழி கிடைக்கிற வரைக்கும். 20,000 ரூபா உங்களுக்கு தேவைன்னாக்கா அவர்கிட்ட 20,000 ரூபா வாங்கிக்கங்க. வாங்கி அவர்கிட்ட இருந்து கடனை வாங்குறீங்க, இந்த கடனை வட்டி பணம் உங்களுக்கு வருகிறது அல்லவா, அதை எடுத்து அங்கே மாற்றுங்கள் என்று சொல்லி கொடுப்பார்கள். இது கொஞ்சம் ஹீலாதான், தவிர இது அறவே கூடாதுதான். இதே நேரத்தில் இப்போ நமக்கு சிக்கலான மசாயில் என்னன்னா, இவங்க வீட்டில் போய் சாப்பிட்டா விருந்து அளிக்கிறார்கள், ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கிறார்கள். இது விஷயமாக மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா கூடாதுதான். வேறு தொழில் ஏதாவது செய்தான் வேண்டுமானால் அந்த தொழில் சந்தேகத்தோடு வேறு ஏதாவது தொழில் செய்தால் அதோடு சாப்பிடலாம், இல்லை என்றால் சாப்பிடக்கூடாது. அவர்கள் கொடுக்கிற அன்பளிப்புகளை மற்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இன்னைக்கு நடைமுறைகள் இருக்கிற ஏலச்சீட்டும் இதை போன்றுதான். இந்த ஏலச்சீட்டு முறைகள் இருக்கிறது அல்லவா, சீட்டு போட்டு சீட்டு எடுக்கிறது, அப்படியே கொசுறு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுவும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை, இந்த சுத்தமான வட்டி. அதனால இன்னும் சில இடங்களிலே இப்படியும் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் சந்தேகத்திற்கு இடமானது. 1 லட்ச ரூபாய் சீட்டு நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபாய் சீட்டு போட்டு பள்ளிவாசலுக்கு அதுலேருந்து 5,000 ரூபாய் கொடுத்துடணும். கண்டிப்பாக கொடுத்துடணும். விளங்குமா? பள்ளிவாசலுக்கு 5,000 ரூபாய் கொடுத்துடணும். அது அவங்களாம் மனசு ஒப்பித்தான் செய்கிறாங்க. ஒருத்தர் 5,000 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறார், ஏற்றுக்கொள்வீர்களா என்றால் இல்லை என்றால் இதுக்கும் கூடாது. 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் 1,01 ரூபாய் கொடுத்தாலும் குற்றம் தான், 99,099 கொடுத்தாலும் குற்றம் தான். அதனால இந்த விஷயத்திலே, வட்டி விஷயத்திலே நம்முடைய சமுதாயம் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பேணுதலை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹ்.
الحمدلله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اقسم لنا من خشيتك ما يحول بيننا وبين معاصيك، ومن طاعتك ما تبلغنا به جنتك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا، ومتعنا باسمائنا وابصارنا وقوتنا على ما احييتنا، واجعله الوارث منا، واجعل ثارنا على من ظلمنا، وانصرنا على من عادانا، ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه اجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله